ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓமை கோஸ்டோட எபிசோட் 4 தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த ட்ராமாவோட மற்ற எபிசோடுக்கான லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். இப்போ அவங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். போன எபிசோடில் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோட ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போயிருப்பாங்க. அதோட வந்துட்டு ஒரு கத்தி எடுத்து ஒரு ஈவல் ஸ்பிரிட்டை விரட்டான அங்கே வந்து சவுண்டு போட்டு இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து சவுண்ட்னால ஹீரோயினை தேடி வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஏற்கனவே அந்த ஜோன்றவருக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்தது பத்தலையா, இப்போ என்ன திருடலான்னு வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நம்ம ஹீரோயின் அதாவது நம்ம சந்திரமுகி என்ன சொல்லுவாங்கன்னா, இது மாதிரி நான் திருடிட்டு போக வரலையா, ஒசோனர் வந்து என்னை வீட்டை விட்டு விரட்டிட்டாரு, நான் அழகு பாப்பால குட்டி பாப்பால இந்த விவரம் தெரியாத பாப்பா வெளியே போனால் என்ன ஆகும்னு தெரியுமா, இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு வெளியே சேஃப்டியே இல்லை தெரியுமா, நான் இங்கே மட்டும் தங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரெஸ்டாரண்ட்டை தங்க பர்மிஷன் கேட்பாங்க. பொண்ணுங்களுக்கு தானே சேஃப்டி இல்லை, நீ முதல்ல கிளம்பு வெளியே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ துரத்தி விட்டுருவாரு. நம்ம சந்திரமுகி வந்து பார்த்திங்கன்னா இந்த குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுப்பாங்களே அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இருப்பாங்க. அங்கே எல்லோரும் கூட்டம் போட்டு பார்த்துட்டு இருப்பாங்க ஒரு பொண்ணை. என்னென்னு பார்த்தா அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்கெல்லாம் சாப்பிடுவாங்க. அதாவது நம்ம சந்திரமுகியோட ஃப்ரெண்டு ஒரு பேய் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணோட உடம்புல இருந்திருக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்கெல்லாம் சாப்பிட்டு இருந்திருக்கும். அந்த பேய் இருந்துட்டு நீ என்ன புதுசாக ஒரு பொண்ணோட உடம்புல இருக்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம சந்திரமுகிட்ட கேட்கும்போது, நானாமா விருப்பப்பட்டு இருக்கேன், இந்த பொண்ணு உடம்புல லாக் ஆகிட்டமா, என்னால் வெளியே வர முடியல அப்படின்ற மாதிரி புலம்பும்போது, நீ வந்து பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு உடம்புல இருந்துட்டு உன்னோட ஆசையை நிறைவேற்றிக்கல அப்படின்னா நீ வந்து ஈவில் ஸ்பிரிட்டாக மாறிடுவ, அதாவது அந்த கெட்ட பேயாக வந்து பார்த்திங்கன்னா நீ மாறிடுவ அப்படின்ற மாதிரி அந்த பேய் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு போயிடும். அடுத்த நாள் வந்து நம்ம சந்திரமுகி வந்துட்டு அந்த பேயோட பெரிய கத்தி இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு போகும்போது நம்ம ஜான் பார்த்துருவார். அவர் வந்துட்டு அம்மா நீங்கள் என்ன இந்த பக்கம் சுற்றிட்டு இருக்கீங்க அது கத்தியோட அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் வந்து வேலைக்கு போகலான்னு தான் வந்தேன், இது மாதிரி இந்த கத்தி வந்து டம்மி தான் அப்படின்ற மாதிரி சொல்லி எப்படியோ சமாளிச்சிருவாங்க. சரி நூடுல்ஸ் சாப்பிட போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் நூடுல்ஸ் சாப்பிடும்போது அப்போ வந்து ஜான் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி என் ஒய்ஃபுக்கு வந்து நான் நூடுல்ஸ் சாப்பிட்றது பிடிக்காது, நான் ஏதோ வந்துட்டு அவங்களுக்கு தெரியாமல் அப்போ வந்து நூடுல்ஸ் சாப்பிடுவேன் அப்படிங்கும்போது, உங்களுக்கு பிடிச்சவங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா, உங்களை மறைமுகமாக காதலிச்சவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, உங்களை சுற்றி வந்தவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, ஆமாம் நீங்கள் எது கல்யாணம் பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து நம்ம ஹீரோனை ஆவேசப்பட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஜான் தெரியாமல் நான் கல்யாணம் தானமாக பண்ணேன், ஏதோ கொலை குத்தம் பண்ண மாதிரி ஏமாப்பிலாம் கேள்வி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹீரோவோட அக்கா இருக்காங்களே, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பேலே டான்ஸ் வந்து ஆடுற மாதிரி அவங்க வந்து இமேஜின் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேலே டான்ஸர். இந்த பக்கம் ஹீரோயினும் வருவாங்க. அதான் நம்ம சந்திரமுகி வரும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ரூல்ஸ் சாப்பிட்றதுனா அவ்வளோ பேர் நீ குத்தரல அப்படின்லாம் சொல்லிட்டு போவாங்க. நம்ம ஹீரோட அக்காவும் இந்த பொண்ணு ஏன் இப்படி சொல்லிட்டு போகுது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பசங்களுக்கெல்லாம் வேலை சொல்லும்போது நம்ம சந்திரமுகி பார்த்திங்கன்னா அவரே வந்து முறைச்சி பார்த்துட்ருக்கோம். என்னடே எனக்கு இங்கே இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேல்லடா அப்படின்ற மாதிரி முறைச்சி பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோட அக்கா வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டோட குழந்தைய வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோலாம் பார்த்துட்டு இந்த குழந்தை உண்மையில் ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, அந்த குழந்தைய விட அழகாக நீ ஒரு குழந்தை பெற்றுக்கோ, இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. பட் ஹீரோட அக்கா வந்துட்டு நமக்கு உண்மையிலேயே இவ்வளோ குழந்தை பிறக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டில் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவி ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணி இது மாதிரி ஹீரோயினை தான் நீங்கள் ஹெல்ப் பண்ணால் கூப்பிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்களா. இதை பற்றி ஹீரோ பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோயின் வந்துடுவாங்க. கூப்பிட்டாங்களா டிவி ஸ்டேஷன்லேருந்து என்ன தான் ஹெல்ப்பராக கூப்பிட்டாங்க, உனக்கு அன்றைக்கி சூப் வச்சு காப்பாற்றினது நான்டா, என்ன வந்து நான் அந்த ரெஸ்டாரண்ட்டில் தங்க விடாமல் பண்ணிட்டேன், ஒரு நன்றி விசுவாசம் இருக்கா உனக்குன்னு புலம்பிகிட்டே வருவாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சுமி வந்து பேப்பர் எடுக்கும்போது தெரியாமல் லைட்டாக விரலை கிழிச்சிடும். அதை வந்து ஹீரோ என்னாச்சு ஏதாச்சும் நம்ம அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு அர்ஜென்ட்டாக போகலாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாரு. அப்போ நம்ம சுமி கூட வேலை பார்க்குற ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா சுமியை சும்மா டச் பண்ணியே பேசிகிட்டு இருப்பார். அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார்னா ஒரு பேப்பரை வந்து பார்த்திங்கன்னா ரோல் பண்ணி அவர் கையிலே அடிச்சிடுவார். நம்ம வந்து பேசும்போது இவ்வளோ டச் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆள் வந்து அர்ஜென்ட்டாக எங்கேயோ கிளம்பும்போது அவரோட கார் கீயை வந்து பார்த்திங்கன்னா அப்படி விட்டுட்டு போயிடுவாங்க. நம்ம ஹீரோ அதை கவனிச்சிருவார். அந்த கார் கீயை நம்ம ஹீரோ எடுத்து வச்சுப்பாரு. அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சந்திரமுகியும் பார்த்துருவோம், இவன் எதுக்கு இப்படிலாம் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி நம்ம சந்திரமுகியில் கூட்டிகிட்ருக்கோம்னு வச்சிங்களேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்கி காணாமல் போன வந்துட்டு இது மாதிரி என் கார்கியை பார்த்தீங்களாங்கும்போது ஹீரோ எதுவுமே சொல்லாமல் வந்துடுவார். உடனே அந்த சந்திரமுகி வந்துட்டு நீ வந்து சுமியை லவ் பண்ணுறதானே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோட்ட அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வந்து தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்க எங்களுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை அப்படிங்கும்போது, இல்லை நீ அந்த கார்கி எடுத்தது நான் பார்த்துட்டேன், கோட் பாக்கெட்டில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வந்து சந்திரமுகி எடுத்துட்டு நான் வந்து இதை சுமிக்கிட்ட சொன்னால் என்ன ஆகும்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்ம சந்திரமுகி பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக சுமியாக வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்டுக்கு கார்கி காணாமல் போச்சு கிடச்சிருச்சா நம்ம சந்திரமுகி கேட்கும்போது, இல்லை அது இன்னும் கிடைக்கல அப்படின்னு நம்ம சுமி சொல்லுவாங்க. எனக்கு ஏதாவது வேணும்னே யாராவது எடுத்துருப்பாங்களோன்னு தோணுது அப்படிங்கும்போது சுமி இருந்துட்டு இந்த மாதிரி சின்ன புலத்தனமான வேலை பார்க்குறவங்களும் எனக்கு பிடிக்காது அப்படிங்கும்போது ஹீரோ இல்லை அப்படின்னு சில பேர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்துட்டு நான் வந்து சுமிகிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னா நான் இங்கே தங்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு வேறு வழி இல்லை இல்லையா, அதனால் வந்துட்டு சரி இங்கேயே தங்கி தொலையும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்லிடுவார். நம்ம சந்திர
சந்திரமுகியும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ரெஸ்டாரண்ட்லேயே தங்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாட்டெல்லாம் போட்டு செம்மையாக சமைச்சிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோ வந்துட்டு தயவு செஞ்சு அந்த பாட்டை தான் கொஞ்சம் அமுத்தேன் அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம சந்திரமுகி வந்து பார்த்திங்கன்னா சமைச்சதெல்லாம் நம்ம ஹீரோட்ட கொடுத்துட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து தூங்கிட்டு இருப்பாங்க. அப்படி தூங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க உயிரோடு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு தண்ணிக்குள்ளே விழுந்து அப்படியே மூச்சு முட்டி இறக்குற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு கனவு வரும். அந்த கனவு வந்தோடனே அப்படியே பதறி அடித்து எழுந்திரிச்சு பார்த்தா காலைல விடிஞ்சிடும், எல்லோரும் வேலைக்கே வந்துடுவாங்க. நம்ம சியோ வந்துட்டு என்ன அதே ட்ரெஸ் போட்டிருக்கேன், இங்கேயே படுத்து தூங்கிட்டியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்கள அமுச்சு விட்டுட்டு நீங்கள் தான் தங்குறங்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின்ட்டு அதாவது சந்திரமுகிட்ட சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு சந்திரமுகி அனுப்பி கொஞ்சம் பொருளாக வாங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி அனுப்புவாங்க. அங்கே போனால் அந்த ஜோங்கிறவரை வந்து பார்ப்பாங்க. பட் வந்து சந்திரமுகி சரியாக பேச மாட்டாங்க. நீங்கள் தான் நான் கொடுத்த பொருளெல்லாம் திருப்பி கொடுத்துட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு என்னை பார்த்து பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோவப்படும்போது இல்லைம்மா அப்படிலாம் எதுவும் தப்பாக எடுத்துக்காத, எதுவும் மன வருத்தப்படாத, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நமக்குள்ளே அந்த பொருளெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி அவர் சாஃப்டாக பேசி அவங்க ரெஸ்டாரண்ட்லாம் கூப்பிட்டு போவாங்க. கொஞ்சம் நேரம் பேசி இருந்துட்டு அப்புறமா வந்து கிளம்பும்போது வந்து பார்த்திங்கன்னா சந்திரமுகியோட தம்பி வருவாங்க. நீ எதுக்கு எங்கள் அப்பா பின்னாடியே சுற்றிட்டு இருக்க, அவருக்கு இருக்கிற அந்த ஒரு ரெஸ்டாரண்ட் தான், அது எழுதி வாங்க பார்க்குறியா பிளான் பண்ணி அப்படின்ற மாதிரி அந்த பையன் கிராஸ் கொஷினாக கேட்கும்போது ஆமாம் நீங்களே ரெஸ்டாரண்ட்டே ஒன்றும் இல்லாத வச்சுருக்கீங்க, நடத்தவே வழி இல்லாமல் தானே இருக்கீங்க, அதை வாங்கி நேடா பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்துடுவாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஃபீவராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் போட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சுமிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஃபீவராக இருக்குது, உன்னால் கொஞ்சம் வர முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லை என்னால் வர முடியாது, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சுமி வந்து சொல்லிடுவாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோக்கு தான் உடம்பு சரியில்லையா, அதனால் வந்து சூப்பு கொடுக்கலான்னு வந்திருப்பாங்க. பட் நம்ம ஹீரோ கண்ணுக்கு சந்திரமுகி வந்து பார்த்திங்க அப்படின்னா சுமி மாதிரியே தெரிஞ்சிருக்கும் போல் அப்படியே பிடிச்சி கிஸ் பண்ணிடுவார். கொஞ்ச நேரம் கழிச்சு ஆமா இங்கே என்ன நடந்துச்சு, நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து அப்படியே கொஞ்சம் தெளிவாகி கேட்பார். அதுக்கு சந்திரமுகி ஹலோ எஸ்கிஸ் மீ, அதாவது நீங்கள் கிஸ் தான் பண்ணீங்க, நான் ஆரம்பத்துலேருந்து இங்கே தாங்க இருக்கேன், நீங்கள் தாங்க தெளிவு இல்லாமல் ஏதோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரமுகி பேசும்போது ஹீரோ வந்து சந்திரமுகியை வெளியே அனுப்பிடுவார். நம்ம சந்திரமுகிக்கு ஒரு ஆச்சரியம், ஏன்னா வந்து இவங்க வந்து ஏதாவது ஒரு பையனை நெருங்கி போனால் அவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே மூச்சு முட்டி விழுந்துருவாங்க இல்லையா. பட் ஹீரோக்கு எந்த விதமான இது விஷயமும் ஏற்பட்டிருக்காது, மூச்சு முட்டி இருக்காது இல்லையா. உடனே போயிட்டு உங்களுக்கு ஏதாவது மூச்சு முட்டுதா அப்படின்ற மாதிரி ஹீரோட்ட கேட்கும்போது நான் என்ன கொரோனா பேசண்ட்டா போடி வெளியே அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்திரமுகி அதை அவங்க பேய் ஃப்ரெண்டுக்கெலாம் சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம். அடுத்த நாள் ஹீரோ வந்து என்ன சொல்லுவோன்னா இது பாரு நேற்று நடந்தது, அது அந்த விஷயம் வந்துட்டு நமக்குள்ளே அதை தெரியாமல் நடந்துடுச்சு, அதனால் வந்துட்டு நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம சந்திரமுகி நான் ஏன் அதை தப்பாக எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட பெட்டு மேலே ஏறிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என் கூட ஒரு தடவை இருங்க, அப்படி இருந்தீங்க அப்படின்னா நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு நான் உள்ளே போயிடுவேன், அதான உன் பிளானே அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது நான் தான் என்ன விஷயம் சொல்லிட்டேனே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோட பெட்டில் போய் உட்காந்துட்டு இதான் சாஃப்டாக இருக்குன்னு விளையாண்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட ரூமுக்குள்ளே ஹீரோக்கே தெரியாமல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது ஹீரோ ஒரு நாய்க்குட்டி ஒன்று வச்சுருப்பாரு, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா குழச்சி காட்டி கொடுத்துருவோம். நம்ம ஹீரோ வந்து நம்ம சந்திரமுகியை விரட்டி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேணும்னே வந்து ஒரு பெட்டில் படுத்துப்பாங்க. நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன், ஒரே ஒரு தடவை என்கிட்ட இருக்க சொல்லி தானே கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நீங்கிறது போவேன் நான் கிளம்புறடி வெளியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவங்க அம்மாவோட வீட்டுக்கு போய் தூங்குவாங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு டவுட்டு, ஏன்னா வந்துட்டு ஹீரோ வந்து வரும்போதே கொஞ்சம் பரபரப்பாக தான் வந்திருப்பார். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜானு நம்ம ஹீரோவோட அக்கா எல்லாருமே இருப்பாங்க. அவங்க வந்து அந்த பேய் ஓட்டுற பாட்டிக்கு வந்து கால் பண்ணுவாங்க. ஹீரோட அம்மா கால் பண்ணி நாளைக்கு நான் உங்களை பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு பேய்னால தான் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மா வந்து நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயின் வந்துட்டு நேற்று நைட் நீங்கள் எங்கே தூங்குனீங்க என்கிட்ட சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ எதுக்கு அங்கேயும் வந்து நிமிஷம் பண்ணுறதுக்கு அவளுக்கு அவன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அங்கே வேலை செய்கிறவங்களாம் ஹீரோயினுக்கு என்ன தான் ஆச்சு, எதுக்கு இப்படி ஹீரோ பின்னாடி சுற்றிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வர டவுட்டு. அந்த பேய் ஓட்டுற பாட்டியை வந்து போய் பார்க்கும்போது வந்துட்டு நம்ம அக்காவோட ஜாதகத்தையும் அந்த ஜானோட ஜாதகத்தையும் கொடுக்கும்போது அவங்க வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா இது மாதிரி இவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு அதாவது செகண்ட் லைஃப் மாதிரி இவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, இவனுக்கு பின்னாடி டார்க்காக ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியோட ஒரு அஃபெக்ஷனே இருக்காது அப்படிங்கும்போது ஹீரோவோட அக்கா வந்துட்டு அப்போ நமக்கு குழந்தை பிறக்காதோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இங்கே நம்ம ஜான் வந்து பார்த்திங்கன்னா கூட ஒரு ஆஃபீஸரோட ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் ஒரு டாக் குலைச்சிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த பிளாக் கலர் டாக் வந்து யாரோ அடிச்சு கொள்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு கேட்கும். பட் யாருன்னு காட்டல. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவோட ரூம் பூட்டியிருக்கேன்னு பின்னெல்லாம் போட்டு ஓப்பன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்களா இல்லை நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணவா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கேன், நமக்குள்ளே நடந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு நான் தான் உங்கள்கிட்ட என்ன விஷயன்றதை சொல்லிட்டேன், நான் ஒரே ஒரு தடவை உங்கள் கூட இருக்கணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது ஹீரோ போடி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். நம்ம ஹீரோயின் உடம்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடாக இருக்கேன்னு சொல்லிட்டு சந்திரமுகி வந்து ஃப்ரீசர் பக்கத்துலலாம் உட்காந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சோஃபாவில் படுத்துருக்கும் போது திடீர்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சந்திரமுகி வந்துட்டு நம்ம ஹீரோயினோட உடம்பு விட்டு அப்படியே வெளியே வந்துடும். நம்ம ஹீரோ வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பார்க்கலாம் அப்படின்னு வரும்போது ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா கீழே மயக்கம் போட்டு கிடப்பாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம சந்திரமுகியும் பார்த்துட்ருக்கேன். இதோட இந்த எபிசோடு மீது மறக்காமல் இன்னொரு வீடியோவோட வந்து பார்க்குறேன். பாய் கைஸ்.